இந்த ₹1 ₹2 ₹5 ₹10 ₹20 இப்படியெல்லாம் காயின்ஸ் இருக்குது இல்லையா, இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு செப்பரேட்டாக சேவ் பண்ணி வைக்கிறதன் வழியாக நம்மளால் அதை வச்சுமே அதிகமான தொகையை சேவ் பண்ண முடியும். சிறுதுளி பெருவெள்ளம், ஸ்மால் ட்ராப்ஸ் மேக் அண்ட் ஓஷன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி நாம் இப்படி ₹1 ₹2 சேர்க்கக்கூடிய அந்த காயின்ஸை வச்சு ₹100 ₹500 வரைக்கும் ஒரு மாதத்துக்கு நம்மளால் சேர்க்க முடியும். இப்படி சேர்க்கக்கூடிய காயின்ஸை நம்ம காய்கறி கடைகள்லையோ அல்லது மளிகை கடையிலையோ அல்லது மெடிக்கல் ஷாப்லையோ, நான் மெடிக்கல் ஷாப்பில் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன், மாற்றி நம்ம ரூபாய் நோட்டாக மாற்றிக்க முடியும். என்னோட காயின் சேவிங்ஸை நான் இந்த மாதிரி தான் பண்ணுறேன். இதை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். இப்படி ₹1 ₹2 ₹5 ₹10 இதுலேயே ₹20 காயின் கிடைச்சாலும் நான் ₹20 இதிலேயே போட்டுருவேன். இப்படி சேர்க்கும்போது என்னால் ஒரு மாதத்துக்கு ஒரு ₹300 ₹500 வரைக்குமே சேர்க்க முடியுது. ஏன்னா ₹10 காயின்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும்போது அதை வச்சு சீக்கிரமே ஒரு பெரிய தொகையே சேர்ந்துடும். இதுவுமே நம்ம பண்ண வேண்டிய சேவிங்ஸில் ஒரு முக்கியமான சேவிங்ஸாக இருக்குது. ஸோ இதையுமே நம்ம கம்பல்சரி பண்ணக்கூடியவங்களாக இருக்கணும். அடுத்ததாக சேவிங்ஸ் சேலஞ்ச் பண்ணுறதன் வழியாக மந்த்லி நம்ம ஒரு சில அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும். உங்களுடைய சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி, இன்கம் வரக்கூடியதுக்கு ஏற்ற மாதிரி ₹1 சேலஞ்ச் ஒரு ₹2 சேலஞ்ச் ஒரு ₹5 ₹10 சேலஞ்ச்லாம் கூட பண்ணிக்கலாம். ₹1 சேலஞ்ச் பண்ணால் ஒரு மாதத்துக்கு ₹465 சேர்க்க முடியும். நியர்லி ₹500 நம்மளால் சேர்க்க முடியும். இதே ₹2 சேலஞ்ச் பண்ணால் அதில் ₹930 வரைக்கும் சேர்க்க முடியும். அப்புறம் ₹5 சேலஞ்ச் பண்ணால் ₹2325 சேர்க்க முடியும். அப்புறம் ₹10 சேலஞ்சுக்கு ₹4650 சேர்க்க முடியும். அதை எந்த மாதிரி சேவ் பண்ணலாங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் தான் எங்கள் ₹1 சேலஞ்சுக்கு நான் ஒரு சார்ட் போட்டிருக்கேன். அதாவது 30 டேஸாக 1 2 3 4 இந்த மாதிரியே 30 வரைக்கும் போட்டு அப்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அமௌண்ட்டை நம்ம டிக் பண்ணிக்கிட்டே வரும்போது இந்த ₹465 சேர்த்துட முடியும். அதே போல் தான் ₹2 சேலஞ்ச்னால் 2 4 6 8 அந்த மாதிரி போட்டு 60 வரைக்கும் போட்டால் அதில் ₹930 சேவ் ஆகும். அதே போல் ₹5 சேலஞ்சுக்கும் ₹10 சேலஞ்சுக்கும் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்படி பண்ணும்போது டெய்லியுமே நம்ம ஒரு அமௌண்ட்டை போட்டு சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்குமே ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். நாமளும் ஏதோ ஒரு தொகையை சேர்க்குறோங்கிற அந்த ஒரு மோட்டிவேஷனில் நம்மளால் அதிகமான தொகையவே சேர்க்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணாதவங்க, ரொம்ப குறைவான வருவாய் தான் வருது அப்படிங்கிறவங்க ₹1 சேலஞ்சையாவது பண்ணுறதுக்கு முயற்சி செய்யணும். இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா கிடைக்கக்கூடிய ஒரு மோட்டிவேஷனை வச்சு கண்டிப்பாக உங்களாலையும் ₹10 சேலஞ்ச் வரைக்குமே செய்ய முடியும். இப்படி நாம் சேர்க்கும்போது ரொம்ப இலகுவாகவே ஆயிரக்கணக்கில் நம்மளால் சேவ் பண்ண முடியும். அடுத்தது 3rd and 4th ஐடியா என்னன்னு பார்த்தா கோல்டு அண்ட் சில்வர் சேவிங்ஸ். இந்த ரெண்டுத்துலேயுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக தான் இருக்குது. ஆனால் கோல்டுக்கு 90% ஆஃப் த அமௌண்ட்டை நம்ம ஒதுக்குறோன்னா